புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் விசைப்படகு மீனவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது படகு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து மீன்பிடி தடை காலத்திற்கு பிறகு நேற்று அதிகாலை சுமார் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்களும் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இலங்கை கடற்படை அங்கு வந்து மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் படகுகளும் சேதமடைந்துள்ளது. மீனவர்களும் காயமடைந்திருக்கிறார். இந்த சம்பவம் மீனவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. ஏனென்றால் நீண்ட 40 நாட்களுக்கு மேலாக மீன்பிடி தடைகாலம் இருந்து வந்த நிலையில் தற்போது நேற்று அந்த மீன்பிடிக்க சென்றிருக்கும் போது இலங்கை கடற்படையினர் விசைப்படகு மீது தாக்குதல் நடத்தி கடும் சேதப்படுத்தியிருக்கின்றனர். அவர்களையும் அடித்து சித்திரவதைப்படுத்தி விசைப்படகுகளையும் கடுமையாக சேதப்படுத்தியிருக்கின்றனர். இதன் பிறகு மீனவர்கள் மிகுந்த சிரமத்துக்கிடையில் கரை திரும்பி இருக்கின்றனர். இந்த சம்பவத்தை உடனடியாக மத்திய மாநில அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க.